ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த ஸ்கில் லக். அன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? நேற்று நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக வந்த இந்த பிளான்ஸ் எல்லாம் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். சரி வாங்க, அதை எப்படி ரெடி பண்ணுறதை பார்த்துடலாம். ஸோ நைட்டு நான் அன்பாக்ஸ் பண்ணதுனால நைட்டு இந்த மாதிரி கொஞ்சம் டப்பாவில் போட்டு வச்சுட்டேன். ஆல்ரெடி டப்பாவில் பழைய தண்ணி பிடிச்சி வச்சுருந்தேன், அதனால் அதை போட்டு வச்சுட்டேன். ப்ராப்பராக ரெடி பண்ண போகிறோம். நான் ரெடி பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா நம்ம கட்டிங்லாம் ரெடி பண்ணிட்டோம். இது வந்து பேர்ல் வுட்டோடது ஒரு 3 கட்டிங் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் எந்த பிளான்ட் எடுத்தாலும் சரி, ஃபஸ்ட்டு ஒரே கட்டிங்கில் வச்சிட வேணாம். ஒரு 2-3 போட்டு வைங்க. அப்போ தான் ஒன்று கிராஸ் ஆனால் கூட அடுத்தடுத்து எல்லாம் நல்லா வரும். இது வந்து பண்ணி விட்டு. சரி வாங்க, இதை நம்ம டப்பாக்குள்ள வச்சிருவோம். ஸோ நான் பேச்சுலர் ரூமில் இருக்கனால எனக்கு வந்து பெருசாக எந்த ஒரு பக்கெட்டோ இல்லை எதுவும் கிடைக்கல. அதனால் இருக்கிறத வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ பிளான்ட் கொஞ்சம் நல்லா க்ரோவ் ஆகி நல்லா வந்துருச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக ஒரு பெரிய இதுக்கு மாற்றுறேன். பெரிய பக்கெட்டு இந்த மாதிரி மாற்றுறேன். தண்ணி இப்போதைக்கு கலங்களாக தான் இருக்கும். தண்ணி கலங்களாச்சுன்னு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. சீக்கிரமாக தண்ணி செட்டில் ஆயிரும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளோட்டிங் பிளான்ட் கொடுத்துருந்தாங்க. இதோட பேர் வந்து எனக்கு தெரில. நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறது என்ன பிளான்ட் அப்படின்னு. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஸோ இப்போ நம்மளோட பிளான்ட் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சமாக நீங்கள் வைக்கிறப்போ வந்து நீங்கள் டைரக்ட் சன்லைட்டில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. டைரக்ட் சன்லைட்டில் வச்சீங்கன்னா சீக்கிரமாக அது வந்து தண்ணி சீக்கிரமாக ஹீட் ஆயிரும், சீக்கிரமாக செத்துரும். இந்த மாதிரி ஒரு செமி ஷேடான ஒரு பிளேஸில் வைங்க. ஒரு 2 டேஸ்க்கு ஒரு வாட்டி 3 டேஸ்க்கு ஒரு வாட்டி வாட்டர் சேஞ்ச் மட்டும் பண்ணால் போதும். சரி, அப்டேட் அப்புறம் பார்க்கலாம்.